140 பேர் பார்த்துருக்கீங்க. எல்லாரும் வீடியோ டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணிட்டே பாருங்க. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் ரொம்ப மோசமா ப்ராப்ளம்ஸ் கொடுக்கக்கூடிய ராசிகள் வந்து பாத்தீங்கன்னா மேஷம், தனுசு, மீனம். இது நீர் ராசியா, நெருப்பு ராசி அதெல்லாம் இல்லை. இது வந்து யாருக்கெல்லாம் பகையா இருக்கு, நீசமா இருக்கு, சமமா இருக்கு, அதை வச்சு நம்ம வந்து சனி பகவான் எந்த அளவுக்கு தாக்கத்தை கொடுப்பாரு அப்படிங்கறத வந்து நம்ம வச்சு சொல்லிட்டு இருக்கோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா மேஷம், தனுசு, மீனம் இந்த 3 ராசியில வந்து பாத்தீங்கன்னா சனி இருக்குதுன்னா, மேஷம்னா எது? அகைன் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பிளஸ் சனி. தனுசு குரு பிளஸ் சனி. மீனம் சந்திரன் பிளஸ் சனி. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? கடகத்துல அப்ப சந்திரன் பிளஸ் சனி, ரெண்டாவது வந்து சூரியன் பிளஸ் சனி, மூணாவது வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பிளஸ் சனி. அதே மாதிரிதான் இதுவும் இங்க வந்து குரு ஆட் ஆயிருக்காரு. செவ்வாய் பிளஸ் சனி, குரு பிளஸ் சனி, சந்திரன் பிளஸ் சனி. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சனி பகவான் இருக்காரு. யாருக்காவது மேஷத்துல சனி, தனுஷ்ல சனி, மீனத்துல சனி இருக்குதுன்னா அவர்களுக்கும் அதுக்கு அடுத்த கட்டமா நம்ம போன வாட்டி கொடுத்த ராசி இல்லாம அதுக்கு அடுத்து ரொம்ப ப்ராப்ளம் கொடுக்கக்கூடிய ஒரு ராசி வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா இந்த இடத்துல இருக்கிற ராசி தான். சாரி, இந்த இடத்துல இருக்க சனி பகவான் தான். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல யாருக்கெல்லாம் சனி பகவான் இருக்காரு சொல்லுங்க. கார்த்திக், நான் எப்போ கேட்டேன் அதுதான் 2 வீலர் அதிகமா ஓட்ட வைக்கும். 2 வீலர் அதிகமா ஓட்ட வச்சு பேக் போன ப்ராப்ளம் கொடுக்கும், நோய் 100% கொடுக்கும். யாருக்கெல்லாம் கண்ணில சனி இருக்கோ 200% நோய் இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா கடன்ல சிக்க வச்சிடுவார். நான் சொன்னேன் இல்லையா, 4 வழியில ஏதோ ஒரு வழியில வந்து இது பண்ணிடுவாருன்னு. அதுதான் வந்து கண்ணில வந்து சனி. அதை நான் லாஸ்டா ஓவராலா போடுறேன். இப்ப ஜஸ்ட் இந்த இது போடுறேன். சரிங்களா? ஓகே. சோ மேஷம், தனுஷு, மீனம். நான் அப்பவே சொன்ன மாதிரி இவர்களுக்கு மோசமான பாதிப்பை கொடுப்பாருன்னு சொன்னேன் இல்லைங்களா? யாருக்கு? மேஷத்துக்கு, தனுசு, மீனம். இப்ப பாருங்க, இங்க இருந்து 3ஆம் பார்வையா பாப்பாரு, 7ஆம் பார்வையா பாப்பாரு, அண்ட் வந்து 10ஆம் பார்வையா பாப்பாரு. அப்ப மேஷத்துக்கு நார்மலா காலபுருஷனுக்கு இந்த வீடெல்லாம் வந்து பாதிக்கப்பட்டுரும். அதே மாதிரிதான் மீனமும், அதே மாதிரிதான் தனுஷம். அப்ப இந்த பார்க்கிற பார்வைக்கும் வந்து அதோட பாதிப்பு, அதாவது இந்த வீட்டுல இவர் எப்படி இருக்காரு. இப்ப இந்த வீட்டுல இதே வந்து சனி இங்க இருந்து பாக்குறாருன்னா அது வந்து உச்ச சனி இல்லைங்களா? சோ எந்த வீட்டுல இருக்காரோ அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாறும். நீங்க என்ன மாதிரியான ப்ரீவியஸ் பர்த் கர்மா பண்ணிருக்கீங்க அதை சுட்டி காட்டுறதுதான் சனி பகவான். நான் சொல்லியிருக்கேன் ஆரம்பத்திலேயே, ஜூபிட்டர் எவ்வளவு முக்கியம், சனி பகவான் எவ்வளவு முக்கியம், அதாவது குரு பகவான் எவ்வளவு முக்கியம், சனி பகவான் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். உங்க 2 பேரையும் வந்து ரொம்ப போட்டு தள்ள போறதும் வந்து இவங்க 2 பேரு தான், ரொம்ப காப்பாத்த போறதும். அதிசயமா வந்து பாத்தீங்கன்னா சிலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா லாட்ரி வாங்கி டக்குன்னு பெரிய பணக்காரன் கோடீஸ்வரன் ஆயிடுவாங்க. திடீர்னு வந்து ரொம்ப பணக்காரங்களா இருக்கவங்க கீழே டவுன்ல போயிடுவாங்க. இதுக்காக இவங்க வந்து ஒரு சப்டியூட் யாருன்னா ஒருத்தவங்களை எடுத்துப்பாங்களே தவிர, ஆனா மெயின் பேக்ல இருந்து ஒர்க் பண்ண போறவங்க யாருன்னா இந்த குரு பகவானும் சனி பகவான் தான். அப்ப உங்க ஜாதகத்துல நீங்க வந்து கவனிக்க வேண்டியது வந்து நிச்சயமா வந்து சனி பகவான். அப்ப இந்த இடத்துல இருக்கிறவங்க வந்து எந்த ஸ்தலம் போகலாம். அப்ப இவங்க சனி செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பிளட்ல ப்ராப்ளம் கொடுக்கும். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆயுளுக்கே வந்து கண்டம் கொடுக்கக்கூடியது இந்த சனி செவ்வாய் காம்பினேஷன். அப்படி இல்லைன்னா உடம்பு வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஹீட்டா இருக்கும், அதே சேம் டைம் அப்படியே கம்ப்ளீட்டா கூல் ஆயிடும். இந்த அப்நார்மலா இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, எப்போ கூலிங்கா இருக்கும் எப்போ வந்து இதுவாகும்னு சொல்ல முடியாதுன்னு, அந்த மாதிரி காம்பினேஷன் இருக்கிறது தான் இந்த மேஷத்துல சனி இருக்கவங்க. அப்போ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தனுசுல சனி இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன நடக்கும்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த கொழுப்பு கட்டி அங்கங்கெல்லாம் வருதுல, ஹெல்த் வைஸ் நம்ம வந்து மெயினா பார்க்கணும். இந்த சனி, மாந்தி, ராகு, கேது இவங்கெல்லாம் ஹெல்த்தை சொல்லக்கூடியவங்க. நம்ம உழைப்பு, நம்ம கஷ்டப்படுறது, டக்குன்னு வந்து சுலபமா வந்து ஒரு பணம் வர்றது இதெல்லாம் இருந்தாலுமே மெயினா வந்து இந்த குரு சனி காம்பினேஷன் இருக்கவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெரிகோஸ்
காலில் வெரிகோஸ் வரவங்க, கையில வந்து இந்த கொழுப்பு கட்டிகள் வரவங்க, ஆப்ரேஷன்லாம் பண்ணீங்கன்னா இன்னும் அதிகமா வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி எல்லாம் சில காம்பினேஷன்லாம் இந்த குரு சனி காம்பினேஷன். அகெயின் மீனத்துல சனி, அது வந்து கால புருஷனுக்கு 12. அப்போ மேக்சிமம் வந்து மீனத்துல சனி இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டு போய் கொஞ்சம் அந்த அடிமை வேலையெல்லாம் செய்யறாங்க இல்லையா, அவர்கள் எல்லாம் வந்து இந்த மீனத்துல சனிக்குள்ள வந்துருவாங்க. அண்ட் வந்து உடம்புல வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த நீரினால் சம்பந்தப்பட்ட நோய்கள் அல்லது வந்து சுவாச ப்ராப்ளம் இதெல்லாம் கொடுக்கறது இந்த மீனத்துல இருக்க சனி. ஏன்னா அது வந்து அந்த பாக்குற பார்வையும் நான் ஆட் பண்ணி சொல்றேன். ஸோ அடுத்தது கவனமா இருக்க வேண்டியவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேஷம், தனுசு, மீனத்தில் சனி இருப்பவர்கள். இவர்கள் என்ன ஸ்தலம் போகணும்? நீங்களுமே வந்து குச்சனூர் சனீஸ்வரர் கண்டிப்பா போகலாம். ஆனால் ஆண்டுக்கு ஒரு முறையாச்சும் சனி சிங்கனாப்பூர் அப்படின்னுட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால நிச்சயமா வந்து நம்ம ஷீரடி சாய்பாபா ஸ்தலம் இருக்கு. அங்க வந்து அது பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி சிங்னாப்பூர் அப்படின்ற ஒரு ஸ்தலம் இருக்கு. ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து நம்ம கோவில் இதெல்லாம் வந்து ஒரு விஷயம் இருந்தாலும் இந்த ஓப்பன் ஸ்பேஸுக்கு, இந்த அண்டத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பவர் இருக்கு. அப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்தலம் வந்து ஓப்பன் பிளேஸ்ல இருக்கும். ஓகேங்களா? அதுல வந்து எப்பவுமே வந்து இந்த எண்ணெய் வந்து அப்படியே வடிஞ்சிட்டே சொட்டிட்டே இருக்கும். ஒரு கல் மாதிரிதான், ஒரு உருவமா இருக்காதுங்க, ஒரு கல் மாதிரிதான் இருக்கும். மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கும். இந்த மேஷம், தனுசு, மீனம் இவர்கள் நிச்சயமா வந்து இந்த மகாராஷ்டிரால இருக்கிற சனி சிங்னாப்பூர் அப்படிங்கிற ஸ்தலம் நீங்க வந்து கூகுள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். அங்க வந்து நார்மலாவே நீங்க வந்து போனீங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா கரும்பு ஜூஸ்லாம் வந்து நிறைய கிடைக்கும். அதுவும் வந்து சனிக்காரகம் தான். அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க மேபி அந்த ஊர்லயே சனி மகாராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஊர்லயே சனிய மகாராஜாவா வந்து கொண்டாடுற ஒரு இடம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடம். அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கரும்பு ஜூஸ்லாம் இருக்கும். அந்த கரும்பு ஜூஸ் எப்படின்னா நார்மலா மிஷின்ல வச்சு பண்ண மாட்டாங்க. ஒரு 2 மாடு இருக்கும். அந்த மாடு அது குடிச்சாலே வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த சனியோட தாக்கத்துல இருந்து கம்மி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கு பின்னாடி நிறைய ரீசன்ஸ் இருக்கு, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த மாடு வந்து அப்படியே சுத்தி டிஃப்ரெண்டா இருக்கும் பாக்குறதுக்கே. அதுல இருந்து தான் கரும்பு ஜூஸ் எடுத்து கொடுப்பாங்க மேபி அந்த ஊர்க்காரங்களுக்கே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல நிறைய வீடுகளுக்கு வந்து கதவே இருக்காது. நிறைய கேசஸ் நிறைய இதெல்லாம் இருக்கும். ஆனா அந்த ஊர் வந்து ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு ஸ்தலங்களுக்கு பின்னாடியும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இவர்கள் இந்த ராசியில இருக்கவங்க நிச்சயமா வருடத்துக்கு ஒரு முறை இந்த ஸ்தலத்துக்கு வந்து போயிட்டு வாங்க. மாற்றம், மிகப்பெரிய மாற்றம் இருக்கும். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷனா இருக்கட்டும், பேங்கா இருக்கட்டும், நிறைய போலீஸ் ஸ்டேஷன், பேங்க்கு கூட வந்து ஒரு லாக் இல்லாத ஒரு தன்மை வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கு. மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லான இடம். ஓப்பன் ஸ்பேஸ்ல தான் இருக்கும். நல்லா நீட்டா கிளீனா இருக்கும். போயிட்டு வாங்க. சரிங்களா? இதுல எதனா டவுட் இருக்கா? அடுத்து போயிடலாமா? இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? மிதுனம் வர கும்ப சனி ஆட்சி பெற்ற சனிமா. சோ அது அப்புறமா பார்க்கலாம். சோ இதுக்கு அடுத்து யாரும் கால் பண்ண வேண்டாம். இது முடிஞ்ச உடனே நம்ம வந்து இந்த லைவ் பார்க்கலாம். அதுல வந்து கால் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சோ மகாராஷ்டிரால இருக்கிற இந்த ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க. இது வந்து ஒரு ஓகே இங்கெல்லாம் வந்து சனி பகவான் இருந்ததுன்னா ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாதுன்ற சில ராசிகள். இப்போ
இப்போ நான் சொன்னேன் இல்லையா அந்த 6 ராசி, அதை நான் தனியா பிரிச்சு எழுதுறேன். ஸோ அந்த 6 ராசி தான் நீங்க வந்து ரொம்ப 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 கவனமா இருக்கக்கூடிய சில ராசிகள். எந்த இடத்துல சனி இருந்தாலும், அதோட தன்னோட வீடான மகரம் கும்பத்துல இருந்தாலும் சனி பகவான் நல்ல இதுவால நீங்க என்ன பண்ணிருக்கீங்களோ, நம்ம வந்து கர்மா பண்ணதுனாலதான் நம்மளுக்கு இந்த பர்த்டே இல்லைங்களா, நான் அதை சொல்லிட்டே இருப்பேன். ஸோ நீங்க என்ன பண்ணிருக்கீங்களோ அதுக்கானது நிச்சயமா வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? இந்த இந்த இடத்துல யாருக்கெல்லாம் வந்து சனி பகவான் இருக்காரு மெசேஜ் பண்ணுங்க. ரிஷபம், மிதுனம், கன்னி. பாத்தீங்களா, போட்டீங்களா? எல்லாரும் லைக் பண்ணுங்க மக்களே. பாத்தீங்களா, 130 லைக்ஸ் தான் வந்திருக்கு. டபுள் டேப் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் கொடுத்துட்டு இருக்கேன். இது யாருக்கெல்லாம் எத்தனை பேருக்கு புரியும்னு தெரியல. நிறைய ஆய்வுகள், நிறைய விஷயங்கள் செஞ்சு நம்ம வந்து எல்லா கிளைண்ட்ஸ்க்கும் வந்து இதனால பலன் அடைஞ்சு நிறைய விஷயத்த நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். சும்மா ஏதோ ஒரு இது ரேண்டமாலாம் கொடுக்கல. ஸோ நிச்சயமா வந்து லைக் பண்ணலாம். சரிங்களா? லைக் பண்ணுங்க. டபுள் டேப் பாருங்க. டபுள் டேப் பண்ணீங்கன்னா லைக் விழும். லைக் பண்ணிட்டு பாருங்க. சேனலை வந்து புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க வாழ்க்கையே வந்து மேஜிக் மாதிரி மாத்த முடியும். அந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து உங்களுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ இந்தந்த விஷயங்களை வந்து நீங்க பண்ணும் போது நிச்சயமா மாற்றம் 500% ஏற்படும். அகெயின் இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் பிளஸ் சனி, புதன் பிளஸ் சனி, கன்னி. கன்னி மீன்ஸ் அகெயின் அதுவும் புதன் பிளஸ் சனி. சோ கன்னி சனி, இதுவும் புதன் சனி, இதுவும் புதன் சனி. இது என்னென்ன பண்ணும், இது என்னென்ன பண்ணும், நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஓகேங்களா? சோ ரிஷப சனி இது என்னென்ன கொடுக்கும், ரிஷபத்துல இருக்கிற சனி என்னென்ன கொடுக்கும் அப்படின்னா, நிச்சயமா இவர்கள் பொருளாதாரத்துல நல்லா இருப்பாங்க. ஆனா பெண்களால சில டிராபேக்ஸ் வந்து இவங்களுக்கு நிச்சயமா ஏற்படுத்தும். இவங்க ப்ரீவியஸ் பர்த்ல பெண்களுக்கு சில கெட்டது வந்து பண்ணியிருக்காங்க. மேபி இவர்களும் வந்து பெண்களா இருந்துக்கலாம். பெண்ணே பெண்ணுக்கு வந்து தீமை செய்யறவங்களா இருப்பாங்க இல்லையா? கஷ்டப்படுறது, பொறாமப்பட்டு எதனா சொல்றது, இதெல்லாம் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிஷப வீட்டுல இருக்கிற சனி. யாருக்கெல்லாம் ரிஷபத்துல சனி இருக்கு, மிதுனத்துல ரிஷபத்துல சனி இருக்கு? மிதுன லக்னம் 6 சனி. ஓகே. வெண்ணி நாராயணன். அண்ணனா கூப்பிட்டு மா, அண்ணனா கூப்பிட்டு. சிம்ம ராசி சனி இருந்தால் என்ன பலன்? இல்ல இங்க ஏதோ ஒரு இது மாதிரி வந்தது, ஆரஞ்சு, அது ஒண்ணு. ஓகே. அது